விவசாயிகளுக்கு இருக்க பெரிய பிரச்சனையே போலி மருந்துகள் தான். நம்ம காசு கொடுத்து மருந்து வாங்கியும் அது வயல்லையும் வேலை செய்யாம நம்ம காசும் பெரியாய் பயிர் நாசமா இருக்கு. இதுதான் விவசாயிகளுக்கு இருக்க பெரிய வழி. இத இந்த சட்ட திருத்தம் சரிப்படுத்துது. இனி போலி மருந்து வித்தா சிறை தண்டனை மற்றும் பெரிய அபராதங்கள் இருக்குன்னு இந்த சட்டம் சொல்லுது. இது ரொம்பவே வரவேற்கத்தக்கது. அடுத்த சிறப்பம்சம் நஷ்ட ஈடு. தரமற்ற மருந்தால நம்ம பயிர் நாசமாச்சுன்னா அதுக்கு இழப்பீடு நம்ம பெற முடியும். இதுவும் ஒரு ஹைலைட். சட்டம் என்னதான் விவசாயிகளுக்கு சாதகமா இருந்தாலும் ஆனா இதுல சில நடைமுறை சிக்கல்களும் இருக்கு. அது என்னன்னு அடுத்தடுத்து பார்ப்போம். முதல் சிக்கல் பரிந்துரை சீட்டு. இது ஆக்சுவலா ஒரு சிக்கல் கிடையாது, இது ஒரு நல்ல விஷயம் தான். அதாவது வீரியமிக்க ஒரு மருந்து நீங்க வாங்கணும்னா அக்ரி ஆபீசர்ட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் வாங்க வேண்டியது இருக்கும். இதனால பல தற்கொலைகள், தேவையில்லாத பூச்சி மருந்துகளை பயன்படுத்துவது இது எல்லாமே தவிர்க்கப்படும். ஆனா இங்கதான் நடைமுறை சிக்கல் வருது. இன்னைக்கு சாயங்காலம் ஒரு புழு அட்டாக் இருக்கு, இல்ல ஒரு பூச்சி அட்டாக் இருக்கு நீங்க பாத்துட்டு நாளைக்கு மருந்து அடிக்கணும்னா இதுக்கு உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரமா ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கிடைக்கும், நீங்க எந்த ஆபீசரை அணுக முடியும், இது போல நிறைய பிராக்டிக்கல் சிக்கல்ஸ் இருக்கு. அடுத்தது நேரடி அதிகாரம். அதாவது ஒரு அதிகாரிக்கு மருந்து கடையை எந்த நேரத்திலும் ஆய்விடவும் இருக்கிற மருந்துகளை பரிசோதிக்கவும், சப்போஸ் இது ரிசல்ட் தப்பா வரும் பட்சத்துல அந்த மருந்து கடையை முடக்கும் உரிமை இந்த சட்டம் தருது. இதுவும் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இருந்தாலும் இது ஒரு தலைபட்சமா நடந்துடக்கூடாது. எந்த தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு காரணமாகவும் ஒரு பிசினஸ் பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா நல்ல மருந்து நமக்கு கிடைக்கிறத இதுவுமே தடுக்கக்கூடும். இதுதான் கடைசி பிராக்டிக்கல் சிக்கல், கொஞ்சம் முக்கியமானதும் கூட. ஏன்னா அரசாங்கம் இந்த சட்டத்துல என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு மருந்தையும் இவ்வளவு வேலை தான் நீங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. இது கேட்க நல்லா இருக்கு, வரவேற்கத்தக்கதும் கூட.